செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா யுகாதி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட மக்களின் வாழ்க்கையில் என்றும் வசந்தம் வீசுக என தமது யுகாதி தின வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று விடுத்துள்ள யுகாதி தின வாழ்த்துச் செய்தியில் தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் யுகாதி திருநாளில் தம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் தாங்கள் பேசும் மொழி வேறுபட்டிருந்தாலும் வாழும் இடம் ஒன்று என்ற உணர்வுடன் தமிழகத்தில் பல நூறு ஆண்டுகளாய் ஒருமித்து வாழ்ந்து வருவதும் ஒருவரோடு ஒருவர் நல்லுறவை பேணி ஒற்றுமையுடன் வாழ்ந்து வரும் செயல் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களோடு இணைந்து சகோதர சகோதரிகளாய் தூய சொந்தங்களாய் இனிதே வாழ்ந்து வரும் தெலுங்கு மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் புத்தாண்டு திருநாளாம் இந்த யுகாதி திருநாளில் வருங்காலம் யாவும் வளம் பெருக, வாழ்க்கையில் என்றும் வசந்தம் வீசுக என்று கூறி தமது இனிய நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா யுகாதி தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஊழல் தொடர்பான பிரச்சனையால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று பெரும் அமளி ஏற்பட்டது. இந்த முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை மிஞ்சும் வகையில் சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக இந்திய தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்களவையில் இன்று பாரதிய ஜனதா, அஇஅதிமுக, ஐக்கிய ஜனதா தளம், கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சனையை எழுப்பினர். இதனால் ஏற்பட்ட அமளி காரணமாக மக்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் 2 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று மாநிலங்களவையும் இப்பிரச்சனை காரணமாக 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இப்பிரச்சனையை எழுப்பிய பாரதிய ஜனதா உறுப்பினர் திரு பிரகாஷ் ஜாவேத்கர், நிலக்கரி சுரங்கத்துறை பிரதமர் பொறுப்பில் தற்காலிகமாக இருந்த போதுதான் இந்த ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். அவருக்கு ஆதரவாக மற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கோஷமிட்டதால் பெரும் அமளி ஏற்பட்டது. இந்த சுரங்க ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாரதிய ஜனதா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட முதல் வகுப்பு பயண கட்டண உயர்வை திரும்பப் பெற இயலாது என்று ரயில்வே அமைச்சர் திரு முகுல் ராய் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே பட்ஜெட்டில் பயணிகள் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. பயணிகள் கட்டண உயர்வுக்கு மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அவரது கட்சியைச் சேர்ந்த திரு தினேஷ் திரிவேதி ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் திரு முகுல் ராய், முதல் வகுப்பு மற்றும் 2ஆம் வகுப்பு குளிர்சாதன வசதிக்கான கட்டண உயர்வை திரும்பப் பெற இயலாது என்று தெரிவித்தார். இவை தவிர மற்ற 2ஆம் வகுப்பு பயணிகள் கட்டண உயர்வு திரும்பப் பெறப்படுவதாக திரு முகுல் ராய் தெரிவித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுக்கு சொந்தமான வீடுகள் உள்ளிட்ட 8 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. கடந்த திமுக ஆட்சியின் போது உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த ஏவ வேலு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த தகவலை அடுத்து ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் ஏவ வேலு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தெரிய வந்தது. இதையடுத்து ஏவ வேலு மீதும் அவரது குடும்பத்தினர் மீதும் வேலூரில் உள்ள ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக ஏவ வேலு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான 8 இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று அதிரடி சோதனை நடத்தினர். திருவண்ணாமலை மற்றும் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவ வேலுவின் வீடுகள், தண்டராம்பட்டு வட்டம் கூடலூர் கிராமத்தில் உள்ள அவரது மாமியார் வீடு, தென்மாத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருணை பொறியியல் கல்லூரி மற்றும் கம்பன் பொறியியல் கல்லூரி அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றது. சொத்து குவிப்பு தொடர்பான விவரங்கள் அடங்கிய கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க் மற்றும் பல ஆவணங்கள் இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்டன.
விலை வழங்குபவர்கள் Joya Lucas, the world's favorite jeweler. சுத்தமான தங்கத்தை தேர்ந்தெடுங்க. தங்கம் விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் 2629 ரூபாய்க்கும் சவரன் 21,032 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 300 ரூபாய் குறைந்து 60,100 ரூபாயாக உள்ளது. தங்கம் விலை வழங்கியவர்கள் Joya Lucas, the world's favorite jeweler. சுத்தமான தங்கத்தை தேர்ந்தெடுங்க. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அனைத்து இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு அளித்து வறுமையை முற்றிலுமாக ஒழிப்பதே அஇஅதிமுக அரசின் லட்சியம் என தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தை இன்று வெளியிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா உறுதிபட தெரிவித்தார். அப்பாவி தமிழர்களை ஈவு இரக்கமின்றி கொன்று குவித்த இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் குழுவின் ஜெனீவா கூட்டத்தில் 24 நாடுகளின் ஆதரவுடன் இன்று நிறைவேறியது. சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற முத்துச்செல்வி சட்டமன்ற உறுப்பினராக இன்று பதவியேற்றார். மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசின் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் 11 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதை கண்டித்து நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகள் இன்று பெரும் அமளியில் ஈடுபட்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு ஆங்கிலம் மற்றும் தமிழில். நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயா பிளஸ் செய்தி சேனலை பாருங்கள். வணக்கம்.